ரெய்னி டே பார்ட் 2. சஃபாரி மால்லேருந்து சோளம் வாங்கிட்டு வந்திருந்தேன். சில் கிளைமேட்டுக்கு நல்லா சுட சுட ஒரு சோளத்தை அவிச்சு சாப்பிடுவோமேன்ட்டு அதை தான் அவிக்கிறதுக்காக கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, ஆனால் பச்சையாக சாப்பிடவே நல்ல இனிப்பாக இருந்துச்சு. அவிச்சு சாப்பிடவும் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆசியா இந்தியாவிலேருந்து குலோப் ஜாமுன் கொடுத்து அனுப்பியிருந்தாங்களேன்ட்டு வாய் கட்டாமல் நல்லா சாப்பிட்டுட்டேன். கூட ஸ்வீட் பாக்ஸும் கொஞ்சம். அதோட அந்த 1 வீக் ஃபுல்லாகவே பல்வலியோட ரொம்ப அவதிப்பட்டேன். இந்த ப்ரூஃபின் மாத்திரை இல்லைன்னா என் கதை காலி. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் சரியான வெயிலாக இருந்துச்சு. ஸோ அதனால காலையிலே தயிர் கஞ்சி தான் பண்ணி கொடுத்துருந்தேன் பிரேக்ஃபாஸ்ட்டாக. ரவிக்கு இன்னைக்கு லீவு, ஸோ அதனால கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். நைட்டெல்லாம் பல்வலியோடு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கியிருந்தேன். காலையிலே எழுந்திரிச்சு ஒரு பூஸ்ட்டை போட்டு குடிச்சிட்டு ஈவினிங்க்கு சன்னா ஊற வச்சுருந்தேன். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பார்க்கில் கொஞ்சம் நேரம் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்து சப்பாத்தியும் சன்னாவும் தான் அன்றைக்கி பண்ணியிருந்தேன் நைட்டு டின்னருக்கு. அவ்வளோதான்.